नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची में राष्ट्रीय दक्षिण भारतीय नदी लिंकेज के लिए याचिका दी। किसान संघ के राज्य अध्यक्ष अय्याकन्नू ने त्रिची कलेक्टर को याचिका दी। कावेरी नदी से मनापाराई चिपकट तक पानी ले जाने के विवाद पर चर्चा के लिए तिरुचि सिरुकामनी के पास एक शांति बैठक आयोजित की गई, जिसमें तहसीलदार कोटक्षियार ने भाग लिया। पीने के पानी के लिए कावेरी से पानी खींचकर मुसिरी से अमूर तक 20,000 नारियल के पेड़ और 10,000 ताड़ के पेड़ सूख गए हैं। उन्होंने कहा कि बैराज बनने के बाद हम जितना चाहें उतना पानी ले सकते हैं। सिरुकामनी किसानों द्वारा मांग की गई बैराज के बारे में सोचे बिना पुलिस के साथ उन्होंने 8 नवंबर 2024 से कावेरी नदी से रेत चोरी की है और हजारों बैग सीमेंट के साथ एक कुआं बनाया है। त्रिची जिला मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। காவிரியில் வந்து குடிநீருக்காக தண்ணீர் எடுக்கிறாங்க. குடிநீருக்கு எடுக்கிற தண்ணியை நாங்கள் வேணாம்லாம் சொல்லல. எங்களுக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டு தண்ணி எடுத்தால் எங்களுடைய பனைமரம் தென்னை மரம்லாம் காப்பாற்றப்படும். முசூர்லேருந்து ஆமூர் வரலையும் குடிநீருக்கு தண்ணி எடுத்தாங்க போர் போட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 தென்னை மரம் காஞ்சி போச்சு, ஒரு 10,000 பனைமரம் காஞ்சி போச்சு. அதே மாதிரி இப்போ சிறுகமணியில் எடுத்துட்டா அந்த பகுதியே வறண்டு போயிடும். ஒரு தடுப்பணை கட்டி கேடுங்கன்னா தடுப்பணை கட்ட மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்க அந்த கான்ட்ராக்டர் வந்து கட்டுறாங்க, அங்கே இது கட்டுறாங்க, கேணி கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வெளியேருந்து மணல் கொண்டு வரணும், அங்கேயே மணலை திருடுறாங்க. இந்த திருட்ட மணலை பிடிக்க சொல்லி தான் கட்டிட்ட மணல் கொடுத்துருக்கோம். நடவடிக்கைனால் போராட்டம் வர வழி இல்லை. மணல் வந்து திருடி எடுக்கிறான். 46 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த எடுத்துட்டு கிட்டத்தட்ட மணலுக்குன்னு 6 கோடி ரூபா வாங்குறாங்க. லிஸ்ட்டில் வாங்குறாப்புல 6 கோடி ரூபா மணலை திருடுறான் காவிரியிலேருந்து. அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை மாவட்ட ஆட்சியர் இருக்கிறது. அது மனு கொடுத்து வந்துருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பார்த்து நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? போராட்டம், அடுத்து போராட்டம். என்ன போராட்டம் பண்ண போகிறீங்க? இங்கே வந்து படத்துக்கு போகிறோம், கலெக்டர் ஆஃபீஸ்லேயே. அது எவ்வளோ காலத்துக்குள்ளே செய்வீங்க? இதெல்லாம் இப்போ 2-3 நாளாக தெரிஞ்சு போயிரும்ல என்னென்ன. போராட்டம் வலிமையாக இருக்குமா சார்? விவசாயினாலே வந்து பிச்சைக்காரன், அடிமைகள் போராட்டம் வந்து 10,000 பேர் போகிறான். ஒரு 100 பேர் 200 பேர் வந்து போராடும். ஐயா பேர் எல்லாம் சொல்லி. ஐயா கண்ணன், தேசிய தென்னிந்திய விவசாய சங்கம் மாநில.